போகிறோம். ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காலவெளியில நான் என்ன டாபிக்ல பேச போறேன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்கிற தலைப்பிலே இந்த காலவெளியில உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள், அவர் பிரிவிலேஜ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் பிரிவிலேஜ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால நமக்கு என்ன நன்மை, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், அதை குறித்து நான் இந்த காலவெளியில நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சொல்லுவாங்க, வரலாற்று புத்தகங்களில் போட்டிருக்கும் கிமு கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அதே போலதான் ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்ய போது? மாறப்போகுது. கிறிஸ்துவுக்கு முன் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய சூத்திர கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நிரூபித்து காண்பிக்கிறது. இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு பரிதாப குரல் ஒன்று சொல்லியிருக்கிறது. 7:25 ஒரு பரிதாப குரல் சொல்லியிருக்கிறது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் விரும்புகிறதை செய்ய மாட்டோம், நாம எதை வெறுக்கிறோமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். சட்டம் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ஆமென். கட்டுப்பாடுகள் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. கோர்ட் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் ஒரு காலம் நீதிமானாக முடியாது. தேவன் தந்த கிருபையினால் மாத்திரம்தான் நாம் நீதிமானாக முடியும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் 2 காரியத்திற்காக வந்தார். ஒன்று, மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வந்தார். அல்லேலூயா. அவர் God want to fellowship with God, மனிதனோடு ஐக்கியம் கொள்வதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவது, ஐக்கியம் கொண்ட மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். 2 காரியத்துக்காக வந்தார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது எதுக்கு வந்தாரு? மனிதனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள. உங்களோடு என்னோட ஆண்டவர் ஆடு மாடுகள்லாம் படைச்சார், அப்படித்தானே? சூரிய சந்திரனை படைச்சார், ஆடு மாடுகளை படைச்சார், மர செடிகளோட எல்லாத்தையும் படைச்சார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஐக்கியத்தை யாரோடு வைத்துக் கொண்டார் என்று சொன்னார்? மனிதனோடு வைத்துக் கொண்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் எதற்கு என்று சொன்னால், உங்களோடும் என்னோடும் ஐக்கியம் வைத்துக் கொள்ள ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. யாரு ஆண்டவரோட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்களோ அவங்கள் வாழ்க்கையில இருக்கிற பாவ பழக்கங்களில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளோடு அவர் ஐக்கியம் கொள்ள விரும்பினார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆதாமே அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பாராமல் ஆமென் ஸ்தோத்திரம் தூரத்தில் விட்டுட்டு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி வனாந்தரத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆதாம பெயர் சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர், ஆகாரே நீ எங்க போறான்னு சொல்லி ஆகாரை பெயர் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாமுவேல் ஒரு தேவாலயத்தில் படுத்து கொண்டிருக்கும் போது சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா,
வேதத்துல 3 பேரை ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. அல்லேலூயா. ஒன்று ஆதாமை, ஆமென் ஸ்தோத்திரம், பெயர் சொல்லி அழைத்தார். ஆகாரை பெயர் சொல்லி அழைத்தார். அது மாத்திரமல்ல, சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் படுத்திருக்கிறோம் வச்சுக்கோங்க, அல்லது நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பேரை சொல்லி சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும்? ஆமென் ஸ்தோத்திரம். எபினேசர் அப்படின்னு சொல்லி ஆமென் நம்மளை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்க பேரை சொல்லி உங்களை அழைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஐக்கியம் கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பேர் லிஸ்டும் அவர்கிட்ட இருக்கு. எல்லா கரங்களை கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆதாமை பேர் சொல்லி கூப்பிட்டார், ஆகார பேர் சொல்லி கூப்பிட்டார், சாமுவேலை பேர் சொல்லி கூப்பிட்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செல்போன் உலகம் முழுவதும் எல்லாமே மேக்சிமம் எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு செல்போனை நம்ம யார்கிட்ட நம்ம அதிகமா பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அறிமுகமானவர்களோடு அதிகமான நேரம் பேசுகிறோம். அல்லேலூயா. நமக்கு யாரெல்லாம் அதிகமாக அறிமுகமானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் அதிகமாக நேரம் செலவழிக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தமக்கு அறிமுகமானவர்களோடு அதிகமான நேரம் பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள். நம்முடைய பேர் அவருக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் ராசி பலன் பார்க்கிறார்கள். திருமணத்திற்கு பல்வேறு 10 விதமான 17 விதமான பொருத்தங்கள் பார்க்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் எந்த ராசி பலனும் பார்க்கறதில்ல, ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்புறோம். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஹிஸ்டரி பூரா ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம். நான் பிரசங்கத்துக்கு நேராக நான் போகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. நிர்பந்தமான மனுஷன். நம்மளை யாரையும் விடுதலை செய்ய முடியாது. நம்ம சுயமாய் விடுதலை பெற முடியாது. சுயமாய் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பவுல் ரோமனுக்கு ரோமனா இருந்தான், எபிரேயனுக்கு எபிரேயனா இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். பவுலை குறித்து வாசிக்கும் போது ரோமனுக்கு ரோமன், எபிரேயனுக்கு எபிரேயனாய் ரோமன் இருந்தான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவர் வரும்போது அவர் தன்னை தாழ்த்துகிறார். நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்கிறார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறார். அவருக்கு அவருடைய படிப்பு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய கௌரவம் அவருக்கு பெருசா இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நம் பாவிகளிலேயே பிரதான பாவி அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்போ ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனுஷன் என்னைக்கு தாழ்த்தி சரண்டர் ஆகிறானோ அன்னைக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக முழுவதுமாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ, போன 1வது ஆராதனையில் இதை குறித்து தான் பேசினேன். ஒப்பு கொடுக்கிறது, கமிட்மெண்ட்டை பத்தி பேசினேன். இந்த ஆராதனையிலையும் ஆண்டவருக்கு அதை தான் வலியுறுத்துறேன். போன ஆராதனையில கமிட்மெண்ட்டை குறித்து பேசினேன். இந்த ஆராதனையில தாழ்மையை குறித்து பேசுறேன். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்க. எந்த அளவு உங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி 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 ஆண்டவரே நான் ஒண்ணுமில்ல, ஆமென் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு முன்பாக எவன் ஒருவன், எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படிப்பு, நம்ம குடும்ப பேக்ரவுண்டு, நம்ம ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாதாரண கூப்பிடுவோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சிலாக்கியங்களை குறித்து நான் இந்த காலங்களில் நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சொன்னால் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் எல்லாத்துக்குமே தெரியும். 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. children of God, children of God. முதலாவது நமக்கு இருக்கிற சிலாக்கியம், கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கிற சிலாக்கியம் என்ன தெரியுமா?
கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சிலாக்கியங்கள் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல, இருக்கவும் கூடாது. நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்ற மார்க்கத்தை பார்க்கும்போது, மற்ற மார்க்கங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடவுள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறார். கடவுள் ஒரு சர்வாதிகாரி. மக்கள் ஜனங்கள் எல்லாம் ஒரு அடிமையை போல இருக்கிறாங்க. அப்படித்தானே? கடவுளுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். கடவுள் ஒரு சர்வாதிகாரி, ஒரு பயமுறுத்துற ஆள் மாதிரி இருக்கிறார். மக்கள் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் சர்வாதிகாரி மாதிரி இல்ல, தகப்பனா இருக்கிறார். தகப்பனா. அதான் கிறிஸ்தவ மார்க்கம். அதான் கிறிஸ்தவ மார்க்கம். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்தினுடைய கடவுள்களும் சர்வாதிகாரி மாதிரி இருக்கு. மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8:15 சொல்லி இருக்கிறது, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எல்லாம் பிள்ளைகளாவே இருந்தா போதுமா? பிள்ளைகளாவே இருந்து பிள்ளைகள் தான், கடைசி வரைக்கும் பிள்ளைகள் தான். ஆனா நமக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தை நம்ம இழந்துரும். அல்லேலூயா. அந்த அந்தஸ்தை குறித்து தான் நான் பேச போறேன். ஒரு சபை ஒரு சர்ச்சுக்கு ஒரு விசுவாசி வந்தா கடைசி வரைக்கும் பிள்ளையாவே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும். ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அது கடைசி வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரியே இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு வேற யாருமே வேண்டாம். என் பிள்ளை ஜெயரசியை நான் எடுத்துக்கிறேன். அவன் இப்போ அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளைக்குரிய ஆக்டிவிட்டி தான் இருக்கு. இன்னும் பல வருஷத்துக்கு அவன் சிறு பிள்ளையாவே இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தகப்பனுக்கு புரியுதா உங்களுக்கு? எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே சீக்கிரத்தில் அவனுக்கு ஒரு மாறுதலை தரணும், சீக்கிரத்தில் அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரணும். எங்களை போல அவன் ஆண்டவரே, நான் எங்களை போல அவனை மாறணும்னு சொல்லல. அவன் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உண்மை போல அவனை மாற்றும் ஆண்டவரே, உண்மை போல அவனை மாற்றும், உண்மை போல அவனை மாற்றும் என்று சொல்லும்போது அவன் கண்டிப்பா என்னை போல மாற்றினா, நான் என்னை போல மாறணும்னு விரும்புறேன். நான் ஏசப்பாவை போல மாறணும். ஏசப்பா பிள்ளை. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் பிள்ளையாவே, இந்த மாதிரி பிள்ளையாவே இருந்துட்டானா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அவன் வளர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. அதே போலதான் யோசித்து பாருங்க. நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, கடைசி வரைக்கும் பிள்ளையாவே இருக்க விரும்புறீங்களா? நம்ம பிள்ளைதான், ஆனா ஒரு அந்தஸ்து கூடணும். அந்த அந்தஸ்து என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் பிரசங்கத்துல நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. அடுத்து நமக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த சிலாக்கியம், the children of God. நாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கடுத்து நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிலாக்கியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 3:35. மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருப்பார். அல்லேலூயா. முதலாவது children of God. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சிலாக்கியம் என்ன? children of God. சர்ச்சுக்கு வந்ததிலிருந்து கடைசி ஆமென் சொல்றோம், உலகத்துல மரணம் வர வரைக்கும் children of God-ஆவே வாழக்கூடாது. நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். அடுத்த அந்தஸ்து கிரேட் தான். கிரேடு கூடணும். இருக்க கிரேடு குறையக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிரேடு கூட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய கிரேடு கூடணும், நம்முடைய அந்தஸ்து கூடணும். முதல்ல நம்ம பிள்ளைகளா இருந்தோம், இப்போ நம்ம எப்படி மாறுவோம்னு சொன்னா we are brother and sister of Jesus Christ. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சகோதர சகோதரிகளாக மாறுவோம். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் உங்கள் பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். தேவ சித்தம் செய்கிறோமா? தேவ சித்தத்துக்குள்ளேயே நிறைய பேர் வரல. தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ளேயே நிறைய பேர் இந்த சர்ச்சுக்குள்ள வரல. ஆமென். சுத்தர் முழு சபையும் தேவனுடைய சித்தத்துக்குள் வரல. தேவனுடைய சித்தத்துக்குள் நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க சகோதர சகோதரிகளா மாற முடியும். அது வரைக்கும் அந்த வட்டத்துக்கு வெளியில தான் நிக்கிறோம்.
அந்த தேவ சித்தம் என்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியில நிக்கிறவங்க யாரும் கிறிஸ்துவுக்கு சகோதரனா சகோதரியா மாற முடியாது. You are the adopted children. You are the adopted child. நீ ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். நீ ஒரு ஆண்டவர் உன்னை தத்தெடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டனால உனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவர் உன்னை தத்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீ ஒரு தத்து பிள்ளை. நீ சபைக்கு வந்த தத்து பிள்ளையாவே இருக்கக்கூடாது. நீ தத்து பிள்ளையா இருக்கிற நீ ஒரு அடாப்டட் சைல்டு. நீ ஒரு தத்து பிள்ளை. நீ தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நீ தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாவே நீ மாறக்கூடாது. ஆமென். நீ யாருடைய சகோதரனா மாறணும்னா இயேசுவுக்கு சகோதரனா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்கிறோமா? இன்றைக்கு யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் தேவ சித்தம் செய்கிறோமா? திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார். சனிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனை முறை தேவ சித்தத்தை விட்டு வெளியே போறோம், மன்னிப்பு கேட்கிறோம், உள்ள வரோம், வெளியே போறோம், மன்னிப்பு கேட்கிறோம், உள்ள வரோம். இதுதான் மாத்தி 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 நடந்துகிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க ஆண்டவர் இந்த காலவேளையில உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் போதுதான் அவருடைய சகோதர சகோதரிகளாக மாறும். இயேசுவுக்கு சகோதர சகோதரிகள்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். முதலாவது we are the children of Jesus Christ. இரண்டாவது we are the brother and sisters of Jesus Christ. மூணாவது நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். மூணாவது நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை, அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். மூணாவது ஒரு கிரேடு கொடுது. முதலாவது சில்ட்ரன், இரண்டாவது பிரதர் அண்ட் சிஸ்டர், இப்போ இன்னொரு கிரேடு கொடுது. நான் உங்களை இனிமே என்ன செய்ய போறேன்? மை ஃப்ரெண்ட். ஹalleluya. I called you friend. நான் இனிமே என்ன செய்ய போறேன்? உங்களை சிநேகிதர்னு அழைக்க போறேன். இந்த கிரேடு கூடணும். ஏசப்பாவுக்கு சிநேகிதனா மாறணும். ஹalleluya. அவருடைய சித்தத்தை செய்யும் போதுதான் நீங்க ஏதா மாறீங்க? சகோதரன சகோதரியா மாறீங்க. அவருடைய சித்தத்தை செய்யாதவரை பிள்ளைகள் பிள்ளையே நிறைய பிள்ளை இருக்கு. நல்ல பிள்ளை இருக்கு, சவள பிள்ளைங்க. ஹalleluya. அவருடைய சித்தத்தை செய்யாதவரை நீ பிள்ளைதான், சின்ன பிள்ளை மாதிரி, கை குழந்தை மாதிரி தான். ஹalleluya, ஹalleluya. அவர் சித்தத்தை எப்ப நீங்க செய்றீங்களோ அப்பதான் நீங்க சகோதர சகோதரிகளா மாறுறீங்க. இங்க சொல்றாரு, உங்களை என்ன சொல்றாரா? சிநேகிதர் அப்படின்னு சொல்றாரு. எப்ப நீங்க சிநேகிதரா மாற போறீங்க? எப்ப நீங்க சிநேகிதரா மாற போறீங்க? வாசிங்க 15:16. யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் போய் கனி கொடுக்கும் முடிக்கும், உங்கள் கனி நினைத்திருக்கும் முடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். புரியுதா உங்களுக்கு? எப்போ நீங்க அவருக்கு சிநேகிதரா மாறுறீங்கன்னா சும்மா ஜோம் பண்றதுனால சிநேகிதரா மாறதில்லை. நீங்க எப்போ சிநேகிதரா மாறுறீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்பவே உங்க ஜெப வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். நீங்க எப்ப சிநேகிதனா மாறுறீங்க அப்படின்னா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சிநேகிதர். என்னைக்கு ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்றீங்க, சபைக்காக என்ன ஊழியம் பண்ணீங்க, இந்த சர்ச் வளர்ச்சிக்காக நீங்க என்ன செய்ய, எத்தனை ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை ஆத்துமாவை சபைக்குள்ள நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, என்னைக்கு எத்தனை கனி கொடுத்திருக்கிறீங்க. இங்க கனி கொடுக்கும் போதுதான் சிநேகிதரா மாற முடியும். இந்த காலங்களில் ஆண்டவர் மிகுந்த பாரத்தோடு சொல்கிறார், எப்பொழுது நீங்க கனி கொடுக்க போறீங்க? நீங்க எப்போ கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ஆண்டவர் உங்களை சிநேகிதரா மாறுவார். அவருடைய ஊழியத்தை செய்யாதவங்க யாரும் அவருக்கு கனி கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தை எந்த பிள்ளை, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும்
ஆமென். ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஊழியம் செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எப்பொழுது தேவனுக்காக இறங்கி அவள் ஊழியம் செய்கிறாளோ, எப்பொழுது அவள் கனி கொடுக்கிறாளோ, அப்பொழுது தேவனுக்கு சிநேகிதனாக மாற முடியும். அல்லேலூயா. 3 அந்தஸ்தை சொன்னேன். 3 ஸ்லாக்கியங்கள். ஒன்று பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம். ரட்சிக்கப்பட்ட உடனே பிள்ளை என்கிற ஸ்லாக்கியத்தை தருகிறார். தேவ சித்தம் செய்யும் பொழுது சகோதரன் சகோதரி என்கிற அந்தஸ்தை தருகிறார். 3வது தேவனுக்கு என்று கனி கொடுக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரமா எடுத்து வாசிப்போமா? ரோமர் நிருபம் 8:14 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால் அல்லேலூயா நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம். முதலாவது சொன்னேன், அது கிரேடு. அது என்னது? முதல்ல பிள்ளைன்ற கிரேடு, இரண்டாவது சகோதர சகோதரி என்ற கிரேடு, மூன்றாவது சிநேகிதர் என்ற கிரேடு. இந்த 3 கிரேடையும் தர்றார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில சுமப்பதனால் கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கிறோம்? சுமக்கணும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்கிற கழுதைகளா நம்ம மாறணும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதனால் நாம் எப்படி நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால், ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 15வது வசனம் சொல்கிறது, ரோமர் 8:15, நாம் அனாதைகள் அல்ல, நாம் அனாதைகள் அல்ல, தேவன் நம்மை அடாப்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 8:29 வாசிக்கும் போது ரோமர் 8:29 சொல்லியிருக்கிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறதுனாலே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அவரை போலவே நம்மளை மாத்துறாரு. அவரை போலவே நம்மளை மாத்துறாரு. ரோமர் 8:32 சொல்லி இருக்கிறது. ரோமர் 8:32 யாராவது வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்குள் வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா சுவிசேஷம் சிலருக்கு சொல்ல தெரியாது. சுவிசேஷம் சிலருக்கு சொல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா எங்க போவ? ஸ்ட்ரெயிட்டா வரலாம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் சுவிசேஷம் சொல்லுவோம். அதெல்லாம் வயசானவங்களுக்கு உயிர் போகிற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பரலோகம் போயிடுவார். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கோம். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய காரியத்தை பூமியில செய்ய வேண்டியது இருக்கு. அதை நம்ம யாருக்கு சொல்றது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் நம்ம சொல்றது, கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார் அப்படின்லாம் சொல்லித்தான் என்ன செய்யணும்? சபைக்குள்ள கூட்டிட்டு வரோம். ஆனா சபைக்குள்ள வந்தோன்னு அவனுக்கு என்ன செய்யுது? பாடு, கஷ்டம், உபத்திரவம்லாம் வந்தோன்னு என்ன செய்யலாம்? ஏன்னா கிறிஸ்துவை பண்ணும்போது நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இங்க வந்தோன்னா தான் தெரியுது, இருக்கிற கஷ்டம்லாம் என் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அது கஷ்டம் கிடையாது. கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால கர்த்தர் உன்னுடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக சில காரியங்களை உன் வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சுமத்தை கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சுமத்தை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜாப்பு கிடையாது. ரோஜாப்புக்கு கீழே ஒரு முள் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முள் என்ன செய்யுது?
நீ குத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த முள்ளு குத்துறதுனாலதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது சின்ன முள்ளுதான், அது சின்ன முள்ளுதான். நம்ம நினைக்கிறோம் அது பெரிய முள்ளு அப்படின்னு சொல்லி. இல்ல, நம்ம வாழ்க்கையில அப்பப்ப சின்ன சின்ன முள்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த முள்ளு நம்மளை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த முள்ளு மாத்திரம் நமக்கு ராமாயண் ஸ்தோத்திரம். அந்த முள்ளு ரோஜாப்பூக்கு கீழே அந்த முள்ளு மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கீங்க, அந்த ரோஜாப்பூவை நோக்கத்துக்கு கண்டவன பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ரோஜாப்பூக்கு கீழே ஒரு முள்ளு வச்சிருக்கிறதுனாலதான் உனக்கு எனக்கான ஒரு பாதுகாப்பை தேவன் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சின்ன முள்ளு எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவோட்டு நீங்களும் நானும் விலகி போயிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? சின்ன முள்ளு எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். என் குடும்பத்துல முள்ளு இருக்கு, உங்க குடும்பத்துல முள்ளு இருக்கு. அந்த முள்ளு சாகடிக்கிறதுக்காக கொடுக்கல, இந்த முள்ளு வாழ வைக்கிறதுக்காக கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சின்ன முள்ள பவுல் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதுனாலதான் துன்பமோ உபத்திரவமோ பாடுகளோ என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எஃப்மைனர் கூட அப்படி துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. சொல்லுங்க அவரை பார்த்து, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நேசிப்பேன், வேறெதற்குமே அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை நேசிப்பேன், வேறெதற்குமே அடிமைப்படேன். பாருங்க, சரிதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, சரிதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்குமே உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்குமே அடிமைப்படேன். என் நேசரீரானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுங்க அவரை பார்த்து, எல்லாத்துக்கும் இந்த முள்ளு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாத்துக்கும் இந்த முள்ளு கிடையாது. யாரு அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த முள்ள ஆண்டவர். ஆரம்ப விசுவாசிகளுக்கு இந்த முள்ள கொடுக்க மாட்டார். புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அந்த முள்ள கொடுக்க மாட்டார். எந்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும், நல்ல தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக பாடுகள் செய்யணும், குமாரனுடைய சாயலுக்காக எந்த பிள்ளை மாறணும்னு விரும்புறாளோ அந்த பிள்ளைக்கு தான் ஆண்டவர் முள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த முள்ள மாத்திரம் கொடுக்கலன்னா நம்ம என்னைக்கோ ஆண்டவரை விட்டு தூரமா போயிடும். அந்த முள் இருக்கிறதுனால இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள நான் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கு.
நீங்க எனக்கு கொடுத்த முள்ளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. இந்த முள்ளு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க பாவ வாழ்க்கையில் போய் விழுந்திருப்போம். இந்த முள்ளு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கும் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்திருப்போம், நம்ம இஷ்டப்படி ஊழியம் செய்திருப்போம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்திருப்போம், நம்ம வாழ்க்கையில தரிசா போயிருக்கோம். ஆண்டவர் அந்த சின்ன முள்ள நம்ம வாழ்க்கையில கொடுத்ததுனால இன்று வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நினைத்திருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். சொன்னார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்துக் கொள்வாராக. ஆண்டவர் உனக்கு உள்ள கொடுத்திருந்தார், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள. அந்த முள் உன்னை துன்பப்படுத்துவதற்கல்ல, அந்த முள் உன்னை உருவாக்குவதற்கு. ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்துவே அவர் தலையில முள்ள கொண்டு வச்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாவமும் செய்யல. அவர் இயேசு ஒரு பாவமே செய்யல. முள்ளு ஒரு சாபத்தின் சின்னம். பூமியில ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எந்த முள்ளும் உழைக்கல. காயின் ஆபேல கொலை செய்யற வரைக்கும் சாபம் எதுவுமே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். என்னைக்கு இவனுங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு பூமி சபிக்கப்பட்டாங்க. பூமியில முள்ளு பொறுப்பும் வளர்ந்தது. இயேசுக்கு எது தெரியுமா? இந்த முள்ளை தூக்கி வச்சாங்க. முள்ளு ஒரு சாபத்தின் சின்னம். அந்த முள்ளை கொண்டு போய் அவர் தலையில வச்சாங்க. முள்ளை கொண்டு போய் காலுக்கு கீழே வச்சா யாருக்குமே தெரியாது. முள்ளை ஏசப்பா பாதத்துக்கு கீழே வச்சா யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் முள்ளை கொண்டு போய் அவர் தலைமையிலே வச்சார். மொத்த சாபத்தையும் என் குமாரன் ஏற்றுக்கொள்வான். என் குமாரன் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற என் குமாரனுக்கு மாத்திரம் சக்தி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனுக்கு மாத்திரம் சக்தி. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற கிறிஸ்து ஒருவருக்கு தான் சக்தி உண்டு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை மாற்ற கிறிஸ்து ஒருவருக்கு தான் சக்தி உண்டு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை மாற்ற கிறிஸ்து ஒருவருக்கு தான் சக்தி உண்டு. இத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், புதிய மோதிரத்தை கொடுத்திருக்கிறார், புதிய பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக ரோமர் 8:33 வாசிப்போம். ரோமர் 8:33 வாசிப்போம். ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கடுத்து கடவுள் நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். அதான் கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கிற சிலாக்கியம். கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கிற சிலாக்கியம் நிறையா பார்த்தோம். பிள்ளை என்ற சிலாக்கியம், சகோதர சகோதரி என்ற சிலாக்கியம், அதுக்கப்புறம் சிநேகிதர் அப்படின்ற சிலாக்கியம், இதெல்லாம் பார்த்தோம். ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம். ரெண்டாவது சொன்னேன், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்குமே அந்த பாடல்கள் இல்லை. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுற பிள்ளைகளுக்கு தான் அந்த பாடல்கள். ஆமென் ஸ்தோத்திரம். 8:32 சொன்னேன், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னேன். ரோமர் 8:33 சொல்லியிருக்கிறது, நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள் இருந்தால் உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. புரியுதா? நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒருத்தரும் உன்னை குற்றப்படுத்த முடியல. குற்றப்படுத்துறாங்க, குற்றப்படுத்தாம இல்லை. எத்தனையோ குற்றங்களை உங்க தலைமையில தூக்கி வச்சாலும் உனக்குள் இருக்கிற தேவன் உனக்காக வழக்காடுகிறவராய், உனக்காக வழக்காடுகிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காரியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் இந்த ரோமர் 8:33 நான் எப்படி சொல்றேன்னா, வழக்காடுகிற தேவன் அப்படின்னு சொல்லலை. வழக்காடுகிற தேவன்னா வேற மாதிரி மீனிங்ல போயிடும். அட்வொகேட் அப்படின்னு சொல்லி போயிடும். அல்லேலூயா. நம்மளை யாரும் குற்றப்படுத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில நமக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏசாப்பா ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஆண்டவரை ருசிச்ச பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ருசிச்ச பிள்ளைகளுக்கு தான் தெரியும். உங்களுக்காக சப்போர்ட் பண்ற தெரியுமா? உங்களுக்கு வெளியரங்கமா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்து, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், வாதாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாதாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்காக, உங்களுடைய பலவீனங்களுக்காக பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரம் பரிந்து பேசலன்னா நம்ம செத்து சுடுகாட்டுக்கு போயிடும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடு, இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடு, இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடு. அவன் திருந்திடுவான், அவன் திருந்திடுவான், அவன் திருந்திடுவான், அவன் நல்ல பிள்ளையா மாறிடுவான்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்றாம இருக்கிற பிள்ளை நாளைக்கு ஒரு ஜெப வீரனா மாறப்போகுது. இன்னைக்கு வேதமே வாசிக்காத பிள்ளை நாளைக்கு வேதம் வாசிக்கும். இன்னைக்கு ஊழியமே செய்யாத பிள்ளை நாளைக்கு ஊழியம் செய்யும். உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உனக்குள் வாழ்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் அவருக்கு மெயின் சப்போர்ட் அவர் தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம இருக்கிற இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரோமர் 8:36 39 வரைக்கும் வாசிக்கிறா தெரியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. வசனம் வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆச்சு, முடிக்க போறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிடிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம்? அல்லேலூயா. அவருக்கு நம்ம என்னத்தை அப்படி தூக்கி கொடுத்துட்டோம்? அவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. அவருக்கு ஒண்ணுமே செய்யல. என்ன சர்ச்சுக்கு வர்றோம், போறோம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு வர்றோம், போறோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. ஏதோ கடனுக்காக வர்ற மாதிரி போயிட்டு. ஆனா உங்க மேல இனம் புரியாத ஒரு அன்பு அவர் வச்சிருக்கிறார். இனம் புரியாத அன்பு. அந்த அன்பை விவரிக்கவே முடியாது. அந்த அன்பை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார், அவ்வளவு நேசத்தை வச்சிருக்கிறார். நம்ம என்ன ஆண்டவருக்கு கொடுத்துருக்கோம்? அவராவது நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கான அவருக்காக உயிரை கொடுத்துருக்குமா? இல்லையா? அவர் தான் நமக்காக உயிரை கொடுக்கிறார். இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு பாசம், இனம் புரியாத ஒரு நேசத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு really great. அல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கணும். என்ன இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. பேசிக்கிட்டு போது எத்தடிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை விட்டு. அவர் நம்ம மேல எதுக்கு பாசம் காட்டணும்? அவர் நம்ம மேல ஏன் பாசம் காட்டணும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் காட், நம்ம சாதாரண ஒரு பிள்ளை. நம்ம மேல அவர் பாசம் வச்சிருக்காரு. நம்ம மேல அவர் பாசம் வச்சிருக்காரு. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நிறைய நேரத்தில் நான் அழுது, நீங்கள் என்ன ஆண்டவரை நான் அப்படி உங்களுக்கு செஞ்சுட்டேன், நான் என்ன அப்படி உங்களுக்கு ரொம்ப பெருசாக சாதிச்சிட்டேன், ஊழியத்தில் நான் என்ன ஒரு பெருசாக சாதிச்சிட்டேன், ஒரு ஆப்ஸ்டால் ஒரு ஆராதனை நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் விரும்புகிற ஊழியத்தில் நான் என்ன செய்யறேன், என்னை ஏன் நேசிக்கிறீங்க, ஏன் அன்பு செலுத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நான் பழமுறை சொல்லி நான் அழுதுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ள இருக்கிற சிலாக்கியங்கள். ஒன்று பிள்ளை,
ரசிக்கப்பட்ட போது பிள்ளையா மாறும். அவருடைய சித்தத்தை செய்யும் போது சகோதர சகோதரியா மாறும். கனி கொடுக்கும் போது சிநேகிதனா மாறும். அதுக்கப்புறம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். ஒரு சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி முழுக்க முழுக்க நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அல்லேலூயா. முழுக்க சப்போர்ட் பண்றது மாத்திரம் இல்ல, ஒரு பெற்ற ஒரு அன்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்கள் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் யாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இங்க பிள்ளையா மாறணும்னா பிள்ளையாகணும்னு சொல்லி கேளுங்க. இல்லை கனி கொடுக்கணும்னா கனி கொடுக்கணும், உங்க சிநேகிதனா மாறணும்னு சொல்லி கேளுங்க. இல்லை நான் தேவ சித்தம் செய்து உடைய சகோதரனா மாறணும் ஆண்டவரே, உடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சொல்றேன். அல்லேலூயா. 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 கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமென் நாம் இந்த இடத்தை விட்டு நம்ம போகிறோம். அல்லேலூயா. அவர் privilege in Jesus Christ. அல்லேலூயா. அவர் privilege in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள் அதைத்தான் நான் இன்னைக்கு பார்த்தோம். பிள்ளை, சகோதரன், சகோதரி, அதுக்கப்புறம் சிநேகிதன். இந்த அந்தஸ்து கிடைச்சிருச்சுன்னா உனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவாரு. பூமியில நீ யாருடைய சப்போர்ட்லயும் நீ வாழ தேவையில்லை. அப்பா உன்னை சூப்பரா நடத்துவார். சூப்பரா நடத்துவார். பிள்ளையாயிரு முதல்ல நீ பிள்ளையா மாறணும். பிள்ளையா மாறாம சிநேகிதனா மாற முடியாது. பிள்ளையா மாறாம சகோதர சகோதரியா மாற முடியாது. ஃபர்ஸ்ட் நீ பிள்ளையா மாறு. நல்ல பிள்ளையா மாறு. ஊதாரி பிள்ளையா இருக்காது, நல்ல பிள்ளையா மாறு. ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா மாறு. அவர் சொல்படி கீழ்ப்படுகிற பிள்ளையா மாறு. அப்படி சித்தத்தை செய்கிற பிள்ளையா மாறு. கனி கொடுக்கிற பிள்ளையா மாறு. இதெல்லாம் நீ செஞ்சிட்டன்னா இந்த பூமியில முழுக்க சாகர வரைக்கும் உன்னை சப்போர்ட் பண்ணுவார். சாகர வரைக்கும் நடத்துவார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் மரண வரையில் நடத்துவார். யார் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஃபுல் கேரண்டி உனக்கு தருவார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தவர். ரோமர் 8:32 சொல்றாரு. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்னென்ன இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே சிலுவையில் அப்பா சம்பாதித்து வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். பாரத்தோடு ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு இருக்கிற சாக்கியங்களை நீங்கள் ஆமென் மறந்து விடுகிறீர்கள். ஓமாரா ஷீகாதரமா. ஓ ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சாக்கியங்களை மறந்து விடுகிறீர்கள். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. நான் பிள்ளையா மாறணும். உங்க சகோதர சகோதரியா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. உங்க சிநேகிதனா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஒரு ஆர்டினரி விசுவாசியா இருக்க நான் விரும்பல ஆண்டவரே. ஒரு ஆர்டினரி விசுவாசியா இருக்க விரும்புறேன். ஹalleluya. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆர்டினரி விசுவாசியா இருக்க விரும்பல. எல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு ஆர்டினரி விசுவாசியா இருக்க விரும்பல. ஓ ஜீசஸ். அவர் ஏன் நம்ம மேல அன்பு செலுத்தணும்? அவருக்கு நமக்கு என்ன கான்டாக்ட் இருக்கு? அவர் ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவருக்கு நமக்கு என்ன ஆமென் சம்பிரதாயம் இருக்கு? அவருக்கு நமக்கு என்ன ஐக்கியம் இருக்கு? ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒரு பிள்ளையா மாறணும். உங்க சிநேகிதனா மாறணும். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயில திறந்து யாரும் பாட்டு படிக்கிறாங்க.
கட்டுவதற்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஆண்டவரை உருவாக்குவதாக ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தில் விவேகத்தை தந்தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை தந்தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரியாய் மாற உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரியாய் மாற உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாய் மாற உதவி செய்வாராக. நீங்கள் போய் கனி கொடுங்கள், நீங்கள் போய் கனி கொடுங்கள். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நாங்கள் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் போய் கனி கொடுங்கள், நீங்கள் போய் கனி கொடுங்கள், நீங்கள் போய் கனி கொடுங்கள். நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்கள் கொடிகளை தேவன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஸ்லாக்கியங்களை நாம் அநேக நேரங்களிலே மறந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஸ்லாக்கியங்களை நாம் மறந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளை என்கிற அந்தஸ்திலேயே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம். பிள்ளை என்கிற அந்தஸ்திலேயே வாழ்ந்துட்டோம். சில நேரத்தில் பிள்ளை என்கிற அந்தஸ்து கூட இல்லாம நாம வாழ்ந்து இருக்கிறோம். எப்ப நம்ம சகோதர சகோதரியா மாற போறோம்? எப்ப தேவ சித்தத்தை செய்ய போறோம்? எப்ப போய் கனி கொடுக்க போறோம்? வளர்ச்சி எங்க? உன் வளர்ச்சி எங்க? தேவனை ஏற்றுக்கொண்ட பின் உன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக உன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? பிள்ளையாக இருக்கிறாயா? பிள்ளையாக இருக்கிறாயா? சிநேகிதனாக இருக்கிறாயா? பிள்ளையாக இருக்கிறாயா அல்லது சிநேகிதனாக இருக்கிறாயா அல்லது கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இருக்கிறாயா? நீ யாராக இருக்கிறாய்? ஆண்டவர் இந்த ஆராதனையில் உன்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வேண்டும். உன்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறாய்? Our privilege in Jesus Christ. நீ கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறாய்? பிள்ளையாக இருக்கிறாயா? சகோதரனாக இருக்கிறாயா? சிநேகிதனாக இருக்கிறாய்? நீ எந்த அந்தஸ்துல இருக்கிறாய்? இதுல எந்த அந்தஸ்து இல்லைன்னா நீ ஆண்டவர்கிட்ட போய் வீட்டுல போய் அழுது நல்லா சோகம் சுத்தம் பண்ண விரும்புகிறார். கனி கொடுக்கும்படி உன் கொடியை சுத்தம் பண்ண விரும்புகிறார். கனி கொடுக்கும்படி உன் கொடியை சுத்தம் பண்ண உன் வாழ்க்கையை மறுரூபமாக்க விரும்புகிறார். உன்னை அவள் சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற விரும்புகிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள்.
காரியத்துக்காகத்தான் நான் உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் இந்த பாடுகளின் வழியாக நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த வனாந்தர பாதை அதுக்காகத்தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ தேவனை அறிவை அடைவதற்காக இந்த வனாந்தரத்தை நான் உனக்கு அனுமதித்திருக்கிறேன். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமடைப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். முடிவு பரியந்தமும் உன்னை நடத்த அவர் ஆவலாயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இருக்கிற சிலாக்கியங்களை குறித்து இந்த பகல் வேளையில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இருக்கிற சிலாக்கியங்களை நாங்கள் அநேக நேரம் மறந்து காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விஷயம் கூட இந்த பிரசங்க நேரத்தில் எங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற இந்த சிலாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை என்கிற அந்தஸ்திலேயே ரொம்ப நாள் பிள்ளைகள் வாழக்கூடாது. பிள்ளைகள் என்கிற அந்தஸ்திலிருந்து கிரேடு கூடி சகோதர சகோதரியா மாறணும். தேவ சித்தம் செய்ய ஆரம்பிக்கணும். சபை முழுக்க தேவ சித்தம் செய்ய ஆரம்பிச்சோம். இனி காலம் செல்லாது. நீ கொடுத்த காலத்தை பூரா நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நீ கொடுத்த காலத்தை பூரா எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்ட. தேவ சித்தம் செய்யாமே நீ நிறைய வேஸ்ட் பண்ணிட்ட. இனியாவது தேவ சித்தம் செய்வாயா? இனியாவது நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வேஸ்ட் பண்ணாம தேவ சித்தம் செய்வாயா? கனி கொடு, போய் கனி கொடு. இனிமேலாவது போய் கனி கொடு. கனி கொடுத்து அவருடைய சிநேகிதனா மாற கர்த்தருடைய ஆசீர்வாதம். திரும்புகிற நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளை உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையின் மூலமாய் வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லா துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை படிக்கும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை